காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற ரவுடிகளை பூரா புடிச்சிட்டு தாண்டா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் படத்துல இருக்கும். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம தமிழ்நாடு போலீஸ் குஜராத்ல போய் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு திருட்டு கும்பலை புடிச்சிருந்திருக்காங்க. தெளிவா சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது கோவை மாநகர சைபர் கிரைம் போலீஸ் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆன்லைன் மூலியமா அதாவது சைபர் மோசடி பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி குஜராத்ல போய் உயரமா ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள நம்ம கோயம்புத்தூர் மாநகர சைபர் கிரைம் போலீஸ் குஜராத்துக்கு போய் கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த சைபர் திருட்டுல ஈடுபட்டவங்க 10 பேர் 16,49,000 ரூபாய் அதுவும் ஒரே நபர்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டதை பறிமுதல் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர் சைபர் போலீஸ். இந்த சைபர் திருட்டானதை இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றத நம்ம சார் இப்ப காட்டுறாப்ல ஒரு பேப்பர். அதுல RTO சலான் 01 APK ன்னு ஒன்னு இருக்கு. இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்போட APK. இதை நீங்க தொட்டாலே உங்க போன்ல வந்து அது இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்க போனோட கண்ட்ரோல் பூரா அந்த ஹேக்கர்ஸ்ட்ட போய் உங்களுக்கு ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு APK வந்துச்சுன்னா டெலீட் பண்ணிடுங்க. தொட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், உங்க ஜாதகமே அவங்க இல்ல. நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு RTOல இருந்து ஏதோ ஒரு ஃபைன் சலான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க தொடுவீங்க. ஆனா நீங்க தொட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முரட்டு ஃபைன் காத்துக்கிட்டு இருக்கு. ஆட்டையை போட்டுருவாங்க உங்கள்ட்ட இருக்க எல்லாத்தையும். இப்படி நடந்த ஒரு ஆன்லைன் மோசடி தான் இந்த கோயம்புத்தூர்ல நடந்த 16 லட்சம் மோசடி. கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் ஏரியாவை சேர்ந்த 71 வயதான சாமுவேல் சந்திரபோஸ் அவருக்கு வாட்ஸ்அப்ல RTO சலான் நீங்க செலுத்தணும் அப்படின்ற பேர்ல இப்படி ஒரு APK வந்திருக்கு. அவரும் தொட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாப்ல தெரியும். அவரோட பிக்ஸட் டெபாசிட் கணக்குல இருந்து 16,49,000 சொச்ச ரூபாய் பணத்தை வந்து ஆட்டையை போட்டாங்க. 16,49,000 ரூபாய 12 கிரெடிட் கார்டுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அதான் நம்ம கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் பணமா வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. இந்த 16,49,000 ரூபாய் போக 311 கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் 10 மொபைல் போன், அதுக்கப்புறம் ஸ்வைப்பிங் மிஷின், அப்புறம் ஒரு பேங்க் புக், இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து அவங்கள்ட்ட இருந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. அப்ரிஷியபிள் ஒர்க் பை த கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ். இது சம்பந்தமாக ஆக்சுவலி இனிமேல் வந்து நம்ம கோயம்புத்தூர் நிறைய அளவு கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து 400க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திருக்கோம் இந்த சைபர் கிரைம் சம்பந்தமாக. இன்னொரு சம்பந்தமாக இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் யார் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய அளவு விழிப்புணர்வு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாநகர சைபர் கிரைம் போலீஸ் வந்து இந்த விஷயத்துல பாராட்டியே ஆகணும். விழிப்புணர்வும் செம்மையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ்ன்ற பேஜுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ரீல்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கே நல்லாவும் இருக்கு, செம்ம விழிப்புணர்வு வீடியோவா. நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு செம்மையா அப்டேட் ஆயிருக்காங்க அப்படின்றது இன்ஸ்டாகிராம்ல அவங்க போடுற ரீல்ஸ்லயே தெரியுது. மஜா ஆ கயா. தைரியம் இருந்தா செய்யறா பார்க்கலாம். Tecnologia.